சோழர் காலத்திலேயே இந்த தீண்டாச்சேரின்னு ஒண்ணு வந்துருது. சேரி என்றால் சேர்ந்து வாழுகிற இடம். அது தீண்டத்தகாத மக்கள் வாழுகிற இடம் மட்டும்தான் சேரி இல்லை. பார்ப்பனச்சேரி, கம்மாளச்சேரி, இடைச்சேரி, தீண்டாச்சேரி, இது எல்லாமே உண்டு. இப்ப நானே சில கிராமங்கள்ல பார்த்திருக்கேன். பார்ப்பனச்சேரி இருக்கிற மாதிரி பள்ளிச்சேரி கூட இருக்கும். இந்த வணிகம் செல்வத்தை படைக்கிறது என்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் நீங்கள் புருஷ சூக்தத்துல புருஷனுடைய உடம்பில் இடஒதுக்கீடு செய்கிற போது புதிதாக ஒன்றை படைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எங்க இருக்குதோ அதற்கு ஒதுக்கிடுறாங்க. அது இடுப்போ அல்லது தொடைகளோ இதை ஒதுக்கிடுறாங்க அவங்களுக்கு. எனவே வைசியனுக்குரிய இடம் அது. கரிகாலங்காலத்துல இந்த பூசலுக்கென்று அவர்கிட்ட வழக்கு கொண்டு வந்த ரெண்டு தரப்பை, ஒரு தரப்பை வலது பக்கம் உட்கார வைத்தார், இன்னொரு பக்கம் இடது பக்கம் உட்கார வைத்தார். அதிலிருந்து இவங்கெல்லாம் வலது கை இடது கைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில கரிகாலங்காலத்துல இந்த பிரிவினை உருவாகல. அன்றைக்கும் இன்றைக்கும் நெசவுதான் முதன்மையான தொழில். பிரித்தானியர் கிழக்கிந்திய கம்பெனியாக இங்க வரக்கூடிய காலத்தில் நெசவு தொழில் தான் முன்னுக்கு நின்றது. அது இன்னும் சொல்ல போனால் அவங்க பிரித்தானியருடைய நெசவு தொழிலை விஞ்சக்கூடிய அளவுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் நெசவு தொழில் வளர்ந்திருந்தது. தன்னிறைவு கிராமங்கள் என்ற ஒரு அமைப்பு இந்திய சமூகத்தில் பிரித்தானியர் வருகைக்கு முன்பு இருந்ததாக மார்க்ஸ் சொல்வார். இந்த தன்னிறைவு கிராமங்கள் எப்படி இயங்குதுன்னா, அவங்க தேவையான உடுபடை கருவிகள் இருந்து வண்டி சக்கரத்திலிருந்து எல்லாவற்றையும் தாங்களே அந்த சமுதாயத்திற்குள், அந்த கிராம சமுதாயத்திற்குள் உருவாக்கி கொள்வதால் அவர்கள் தன்னிறைவு கிராமங்களாக இருக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, விநாயகர் வழிபாடு வந்ததற்கு பிறகு வலங்கை சாதியினருக்கு ஒரு விநாயகர், அவருக்கு பேர் வலங்கை விநாயகர்னே பேர். இடங்கை சாதியினருக்கு இன்னொரு பிள்ளையார், அவர் இடங்கை விநாயகர். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரே கோயில்ல வலங்கை இடங்கை பிரிவினர் வெவ்வேறு பக்கம் இறைவனை தரிசிப்பார்கள், வழிபடுவாங்க. பிராமணர்களுக்குள் இந்த பாகுபாடு எதுவும் காணப்படவில்லை. அவர் மொத்தமும் பிராமணர்களா இருந்தாங்க. இடங்கையர்களாகவோ வழக்கையர்களாகவோ அவங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களாக இழிவு செய்யப்படுகிற பறையர் பல்லர் சக்கிலியர் எக்காலத்தும் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், எக்காலத்தும் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா இல்லை. தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 230வது நிகழ்வு. நாம் சாதியின் தோற்றம், அதன் படிநிலை வளர்ச்சி, இதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த முறை நாம் தமிழ்நாட்டில் சாதி முறையினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாக திகழ்ந்த வலங்கை சாதிகள், இடங்கை சாதிகளுடைய உருவாக்கம் பற்றி நாம் பார்க்க போறோம். ஏற்கனவே நாம் சாதியற்ற தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதையும், இந்த சாதியற்ற தமிழ்நாட்டில் சாதி எவ்வாறு கருக்கொண்டது என்பதையும் பார்த்தோம். சாதி முழு அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான அந்த செயல் வழி, இந்த ஒவ்வொன்றுமே சில நூற்றாண்டுகள் கடந்து வரக்கூடியது. அந்த செயல் வழியில் ஒன்றுதான் இந்த வலங்கை சாதிகள், இடங்கை சாதிகள், அல்லது வலங்கை பிரிவுகள், இடங்கை பிரிவுகள், அல்லது வலங்கை குலங்கள் அல்லது இடங்கை குலங்கள் என்று பலவிதமா இதை சொல்றாங்க. இதுல எனக்கு ஒரு முதல்ல எழுந்த கேள்வி, சில ஊர் பெயர்களுக்குள் எப்படி இந்த வரலாறு பொதிந்து இருக்கிறது என்று பார்க்கிறது. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வலங்கை மாநில்தான் எங்கள் குடும்பம் குடியிருந்துச்சு. இது என்ன, இந்த ஊர் பெயருக்கு என்ன காரணம் என்று நம்ம யோசிச்சதே இல்லை. அந்த நிலையில்தான் நாம் இதை எதனால இருக்கலாம், வலங்கை மான்னா அங்க இருக்கிற கோயில்கள், சிவன் கோயில், பாடகெட்டி மாரியம்மன் கோயில், இதுக்கெல்லாம் ரொம்ப பிரபலமானது. அங்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது, பேர் எதுக்கு வந்துச்சு என்று நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். எதுவுமே தெரியல. அது ஏதோ சிவபெருமான் வேற ஊர்ல எல்லாம் இடது கையில மான் வைத்திருப்பார், இதுல இந்த ஊர்ல வலது கையில் வைத்திருக்கிறார்
அப்படின்னால புராண கதைகள். ஆனால் உண்மையிலே இது வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு பெயர் என்பதை இப்போதான் நாம் உண்மையில தெரிந்து கொண்டோம். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த வலங்கை மான் என்பது இந்த வலங்கை சாதிகள் என்பதிலிருந்து வந்த ஒரு பெயர் தான். எங்கேயாவது இடங்கை மான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வலங்கை சாதிகள் இடங்கை சாதிகளின் உருவாக்கத்தில் இது எப்ப தொடங்கியது, யார் காலத்தில் தொடங்கியது என்று நாம் பார்த்தோமானால் இது சோழர் காலத்தில். சோழர் காலம்னு சொன்னால் முற்கால சோழர்கள் அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கரிகால சோழன் காலத்தில் சங்க காலத்தில் சாதி இல்லை, வர்ணமும் இல்லை, சாதியும் இல்லை. பிற்காலத்தில் தான் அது வருது. ஆனால் இந்த வலங்கை இடங்கை பேர் ஏன் வந்துச்சுங்கிற ஆராய்ச்சி இருக்கு பாருங்க. பிரான்ஸ்ல வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்ற பெயர் இப்பயும் இடதுசாரி கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் என்றெல்லாம் நம்ம பெயரிட்டு அழைக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியும். அவங்க நேஷனல் அசம்பிளியில தேசிய பேரவை கூடிய போது பழமையை நாடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் வலது பக்கமும், மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இடது பக்கமும் அமர்ந்தார்கள். அப்படி அமர்கிற போது அதிலிருந்து ஒரு பேர் என்ன வந்துச்சுன்னா, மாற்றத்தை விரும்புகிறவர்கள், சமூக மாற்றத்தை விரும்புகிறவர்கள் அவங்கெல்லாம் இடதுசாரிகள். சமூக மாற்றத்தை விரும்பாமல் பழமையை நாடுகிறவர்கள் வலதுசாரிகள். ஆனா இங்க அதுக்கும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வலதுகை இடதுகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரிகாலன் காலத்துல இந்த பூசலுக்கென்று அவர்கிட்ட வழக்கு கொண்டு வந்த ரெண்டு தரப்பை, ஒரு தரப்பை வலது பக்கம் உட்கார வைத்தார், இன்னொரு பக்கம் இடது பக்கம் உட்கார வைத்தார். அதிலிருந்து இவங்கெல்லாம் வலதுகை இடதுகைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கரிகாலன் காலத்தில் இந்த பிரிவினை உருவாகலை. அது ஒரு கற்பனை தான். நிறைய கட்டுக்கதைகள் சோழர் காலம் பற்றி, முற்கால சோழர் காலம் பற்றி இருக்கிற மாதிரி அது ஒரு கற்பனை தான். இந்த மணிநீதி சோழன்னு ஒரு கட்டுக்கதை இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு கட்டுக்கதை. ஆனால் பிற்கால சோழர்கள் காலத்தில் அது வருவதற்கு ஒரு சமூக காரணம் இருந்தது. இந்த வலது இடது என்று பிரிவதற்கான காரணம் என்னன்னா, சாதி என்பதற்கு உள்ளடக்கமாக இருப்பது அன்றைக்கும் இன்றைக்கும் தொழில்கள், தொழில் சார்ந்த உழைப்பு பிரிவினை. சமூக மாற்றங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உழைப்பு பிரிவினை தான். இயற்கை பொருளாக்கம் என்பது இயற்கை முறையில் மனிதர்கள் தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்வது, விற்பனைக்காக எதனையும் ஆக்காமல் இருப்பது, சந்தையை நாடி உற்பத்தி செய்யாமல் இருப்பது. ஒரு தனி மனிதனோ, ஒரு குடும்பமோ, ஒரு கிராமமோ, ஒரு கிராம தொகுதியோ தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தாங்களே படைத்துக் கொள்ளுகிற அந்த பொருளாக்க முறைக்கு பேர் தான் இயற்கை பொருளாக்கம், நேச்சுரல் ப்ரொடக்ஷன். இதற்கு மாறாக பண்டமாற்றுக்கென்று, விற்பனைக்கென்று பொருளாக்கத்தில் ஈடுபடும் போது அதுக்கு தான் சரக்கு பொருளாக்கம்னு பேர். விற்பனைக்குரிய பண்டம் தான் சரக்கு, கமோடிட்டி. எப்ப இயற்கை பொருளாக்கம் பெருமளவில் கோலோச்சுகிறதோ, சரக்கு பொருளாக்கம் சமூகத்தினுடைய விளிம்பில் மட்டும் இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து சரக்கு பொருளாக்கம் ஒரு ஆதிக்க நிலைக்கு, முதன்மை நிலைக்கு வந்து இந்த இயற்கை பொருளாக்கத்தை அது பின்னுக்கு தள்ளி விடுகிறது. இன்னைக்கு அப்படிதான். நம்ம சமூகத்தில் எதை வேண்டுமானாலும் சந்தைக்கு போய் தான் வாங்கி ஆகணும், கடைக்கு போய் தான் வாங்கி ஆகணும். எல்லாத்தையும் நாமே படைத்துக் கொள்வது என்பது இன்னைக்கு ஒரு உழவருக்கு கூட அது முடியாத காரியம், ஒரு கிராமத்திற்கு கூட அது முடியாத காரியம். அந்த சரக்கு பொருளாக்கம் ஏன் வளருது, அதற்கு என்ன அடிப்படையா இருக்குன்னா இந்த உழைப்பு பிரிவினை தான். உழைப்பு பிரிவினை என்ன செய்யுதுன்னா, ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல போய் துணி வாங்கணும், இன்னொரு இடத்துல கொண்டு போய் தைக்கணும். அதுக்குள்ளேயும் உழைப்பு பிரிவினை இருக்கு. ஆண் தையல், பெண் தையல், அப்புறம் கீழ் சட்டை தைக்கிறது, மேல் சட்டை தைக்கிறது, இத்தனை பிரிவினைகள் இருக்கிறதுனால
இத்தனை வகையாக உழைப்பு பிரிவினையாகுது. எல்லாத்திலையும் பொதுவாக அடங்கி இருப்பது பொதுவான மனித உழைப்பு திறனின் செலவீடு என்றாலும், இந்த உழைப்பு பிரிவினை என்பது சரக்கு உற்பத்திக்கு அடிப்படையா இருக்கு. அது போலத்தான் இப்ப திணைவழி சமூகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மனிதர்களுடைய தேவைகள் ரொம்ப குறைவு. இப்படி ரொம்ப குறைவா இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சந்தைக்கு போய் எதையும் வாங்க வேண்டிய தேவையில்லை. வேட்டை என்றால் அவங்களுக்குள்ளேயே நடக்கும். அரிதான சில பொருட்கள், கடல்ல இருந்து தான் உப்பு கொண்டு வரணும்னா அந்த உப்பு வரணும், அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில. இதை தவிர மொத்தத்தில் திணைவழி சமூகம் என்பது இயற்கை பொருளாக்கம் கோலோச்சிய ஒரு சமூகம். இப்ப திணைவழியிலிருந்து தேவைகள் மாறி எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணுங்கிற கட்டம், குறிப்பாக மருத நிலம் தோன்றி கால்நடை மேய்த்தலும் அதை ஒட்டி வேளாண்மையும் பயிர் தொழில் பெருகும் போது அதை சந்தைப்படுத்துவதற்கான நகரங்கள், அப்ப அவர்கள் குடியானவர்களாகிறாங்க. ஒரு இடத்துல குடி இருக்க வேண்டிய அவசியம் வருது. அந்த குடியானவர்களா ஒரு குடி சமூகமாக அமைகிற போது அதில் இந்த வெவ்வேறு விதமான உழைப்பு பிரிவினைகள் வருது. இப்போ கால்நடை வளர்ப்பவர்கள் தனியாயிடுறாங்க, வேளாண்மை செய்கிறவங்க தனியாயிடுறாங்க, இந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய வணிகர்கள் வந்துடுறாங்க, அப்புறம் கைவினை தொழிலாளர்கள் தனியா வந்துடுறாங்க. ஒரு தன்னிறைவு கிராமங்கள் என்ற ஒரு அமைப்பு இந்திய சமூகத்தில் பிரித்தானியர் வருகைக்கு முன்பு இருந்ததாக மார்க்ஸ் சொல்வார். இந்த தன்னிறைவு கிராமங்கள் எப்படி இயங்குதுன்னா, அவங்க தேவையான உடுபடை கருவிகள்ல இருந்து வண்டி சக்கரத்திலிருந்து எல்லாவற்றையும் தாங்களே அந்த சமுதாயத்திற்குள், அந்த கிராம சமுதாயத்திற்குள் உருவாக்கி கொள்வதால் அவர்கள் தன்னிறைவு கிராமங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தன்னிறைவாக இருக்கிற கிராமங்களில் ஒரு உழைப்பு பிரிவினை இப்ப தலை தூக்கும். அந்த உழைப்பு பிரிவினை துண்டு துண்டா வருது. இப்ப நம்ம வர்ணங்கள் பற்றி பார்க்கும்போது பார்த்தோம், வர்ணங்கள்ல 4 வர்ணங்கள் தான். இப்ப 4 பிரிச்சிடறோம் மொத்த வேலையையும். அறிவு சார்ந்த உழைப்பு அது பிராமணர்களுக்குரியது, மூளை உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆட்சி படை நடத்துதல், சண்டையிடுதல், இது சத்திரியர்களுக்குரியது. அப்ப இந்த சமூகத்தை அது என்ன ஒழுங்கோடு இயங்குகிறதோ அந்த ஒழுங்கை பாதுகாத்து நிலைநாட்டுகிற கடமையில அறிவு சார்ந்த உழைப்பு பிராமணர்களுக்கும், நிர்வாகம் படை சார்ந்த உழைப்பு சத்திரியர்களுக்கும், அப்புறம் வணிகர்கள், அவங்க எந்த பொருளை வேணாலும் வணிகம் செய்யலாம். இந்த வணிகத்தின் மூலமாக செல்வம் படைக்கப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தர் வேலையிலிருந்து ஓய்வு பெறாரு, அவருக்கு ஒரு தொகை ஓய்வூதியம் கிடைக்குது, அவருக்கு ஒரு கொடை தொகை கொடுக்குறாங்க ஓய்வு பெறும்போது. அடுத்து அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு கடை வைக்கலாம், ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்பனை பண்ணலாம். அதை தாண்டி அவர் என்ன செய்ய போறாரு? சும்மா எதுக்கு கொண்டு போய் அதை பயனில்லாமல் போட்டு வைக்கணும், வங்கியிலையோ வீட்டில் முடிச்சு கட்டி எதுக்கு வைக்கணும்? அவர் ஒன்று அப்படி வணிகம் செய்யலாம், அதாவது வணிக முதலீடா மாற்றலாம், அல்லது வட்டிக்கு விடலாம். வட்டி அது ஒன்று தன வணிகம், இன்னொன்று பொருள் வணிகம், ஏதோ ஒரு வணிகம் இதுக்கு பயன்படுத்தலாம். அவருடைய பார்வையில பாமர கண்ணோட்டத்தில் செல்வம் எப்படி படைக்கப்படுகிறது என்றால் வணிகத்தின் மூலம் படைக்கப்படுகிறது. இந்த கொள்கை இருக்குல்ல, வணிகம்தான் செல்வம் அனைத்துக்கும் அடிப்படை என்ற கொள்கைக்கு ஒரு பேர் உண்டு, மெர்கன்டைலிசம் என்று பேர். பணத்தை கொண்டுதான் படைக்கப்படுகிறது, பணத்தை புரட்டுறது, இங்க கொடுக்கறது அங்க வாங்கிறது, வட்டிக்கு வாங்கிறது, குறைச்ச வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு விடுறது, இப்படி பணத்தை பெருக்குகிற கொள்கை, இதுக்கு மானிட்டரிசம்னு பேர். மெர்கன்டைலிசம் அது வணிக ஊக்க கொள்கை, மானிட்டரிசம் பண ஊக்க கொள்கை. இது எதை செய்தாலும் அவங்க மொத்தத்தில் வணிகர்கள், தன வணிகர்களானாலும் பொருள் வணிகர்களானாலும் அவர்கள் வணிகர்கள். இந்த வணிகம் செல்வத்தை படைக்கிறது என்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் நீங்கள் புருஷ சூக்தத்தில் புருஷனுடைய உடம்பில் இடஒதுக்கீடு செய்கிற போது
புதிதாக ஒன்றை படைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எங்க இருக்குதோ அதற்கு ஒதுக்கிடுறாங்க. அது இடுப்போ அல்லது தொடைகளோ இதை ஒதுக்கிடுறாங்க அவங்களுக்கு. எனவே வைசியனுக்குரிய இடம் அது. அப்புறம் தான் எல்லோருக்கும் அடிப்படையா இருப்பது உழவு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அப்போ அவனுக்கு உணவு படைப்பது, எல்லோரையும் உயிர் வாழ வைப்பது. எனவே அந்த சூத்திரனுக்கு பாதங்கள், மனிதத்தன்மையே இல்லாம இதுக்கு இல்லாத ஒரு கூட்டத்துக்கு கால்நடைகளைப் போல அடிமைகள் என்று அந்த பிரிவினை. இப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு முறை விரிவா பார்த்தோம் வர்ணமும் சாதியும்ங்கிற தலைப்புல. வர்ணம் சாதி இரண்டுக்குமே அடிப்படைகள் ஒன்றுதான். வர்ணம் வேற, சாதி வேற இல்லை. ஏன்னா சாதி தொழிலால் வர்றது வர்ணம் தொழிலால் வர்றது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. வர்ணம் பிறப்பினால் வருவதில்லை, குணத்தினால் வருவது என்பதும் பொய். இதையும் நம்ம விரிவா ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரெண்டுலையுமே என்ன இருக்குன்னா பிறப்பினால் தான் வருது. ஆனால் 4 வகையான உழைப்பு பிரிவினைகள், 4 டிவிஷன்ஸ், அவ்வளவுதான். ஆனா இந்த 4 டிவிஷன்ஸ் என்பது சமூகத்தில் உழைப்பு பிரிவினை வளர்ந்து செல்லும் போது போதாத ஒன்றாகி விடுகிறது. இப்ப மூளை உழைப்புன்னு சொன்னா இலக்கணம் படிப்பது கற்றுக் கொடுப்பது, இலக்கியம் படிப்பது கற்றுக் கொடுப்பது, எண் கற்றுக் கொடுப்பது, கணிதம் கற்றுக் கொடுப்பது. ஆசிரிய பணியே வெவ்வேறு பிரிஞ்சிருது. மேத்ஸ் டீச்சர் வேற, இங்கிலீஷ் டீச்சர் வேற, தமிழ் டீச்சர் வேற. இப்படி நிறைய பிரிவினைகள் அதுக்குள்ள வந்துருது. அறிவு உழைப்பு பல பிரிவுகள் ஆகுது. படையினா அப்படிதான். படையில காலாட்படை இருக்கு, கடற்படை இருக்கு, மற்ற எத்தனையோ படைகள் இருக்கு, உளவுப்படை உட்பட எல்லா படையும் இருக்கு. இப்படி பிரிவினை எல்லாத்திலையும் வர்ற மாதிரி வணிகத்திலும் வருகிறது. வெவ்வேறு பிரிவுகள் வருது. அப்புறம் உழவுல வருது. இந்த பல்வேறு பிரிவினைகளும் வருகிற போது ஒரு 2 மெயின் டிவிஷன், 2 முதன்மை பிரிவினைகள். அது என்னன்னா கைத்தொழிலும் உழவு தொழிலும். கைத்தொழில் சார்ந்தவர்கள் அந்த தொழில் செய்வது, அந்த தொழில் ஆக்கப்பண்டங்களை விற்பது, விநியோகம் செய்வது, இப்படி வந்துடுறாங்க ஒரு செக்ஷன். அது இன்னொரு பிரிவினர் என்ன பண்றாங்க, அவங்க கருவிகள் தயாரிப்பது. அப்ப கொல்லர்கள், தச்சர்கள், தட்டார்கள், கண்ணர்கள், இது போன்ற பிரிவினர் இவங்க ஒரு பக்கம். இப்ப வேளாண் செய்கிறவர்கள், ஏற்கனவே இந்த பழைய சமூகத்தில் பிராமணர்களும் வேளாளர்களும் இருக்கிறாங்க. சோழர் காலம் பற்றி நம்ம ஏற்கனவே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம் பற்றி நம்முடைய நொபோரு கரோஷிமாவினுடைய தென்னக வரலாற்றை அடிப்படையாக கொண்டு விரிவாக பார்த்தோம். கிராமங்களே பிரம்மதேயங்களாகவும் வேளாண் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வேளாண்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க, சாதி சமூகம் வருவதற்கு முன்பே இருக்கிறாங்க. பிராமணர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் உடைமை சமூகம், ஆதிக்க சமூகம், அரசனுக்கு நெருக்கமானவர்கள், அரசை தாங்கி பிடிக்கிறவர்கள். இவர்கள் அல்லாமல் இந்த பிரிவினர் இருக்காங்கல்ல, கைத்தொழில் செய்கிறவர்கள், உழவு செய்கிறவர்கள், வணிகம் செய்கிறவர்கள், இவர்களுக்குள் ஒரு பிரிவினை தோன்றுகிறது. குழுவா பிரிகிறாங்க. அந்த குழுவா பிரிகிற அந்த பிரிவுக்குத்தான் என்ன பேர் கொடுக்கிறாங்கன்னா வலங்கை குலங்கள், இடங்கை குலங்கள், அல்லது வலங்கை பிரிவுகள், இடங்கை பிரிவுகள் என்று பேர் கொடுக்கிறாங்க. இந்த வலங்கை பிரிவுகள்ல அதிகம் பேர் இருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட கால போக்கு. ஏன்னா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா பிற்கால சோழர் காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், முற்கால சோழர்கள் அல்ல. அதாவது ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து பார்க்கணும். எது வரைக்கும் போறாங்க, சோழர் காலத்தினுடைய தொடர்ச்சி தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய காலம். சோழர் காலத்திலிருந்து அப்பயே தெலுங்கர்கள் வர தொடங்கினாங்க. அவங்க இந்த பிரிவினைகளை ஏற்கனவே வைத்திருந்தவங்க. அத்தோடு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இதெல்லாம் முழுமை அடையுது. மனு தர்மம், வர்ண தர்மம் முழுமையாக ஆட்சி செலுத்த தொடங்குது. இதனுடைய மிச்சங்கள்
பிரித்தானிய காலனி ஆதிக்கம், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வருகிற காலம் வரைக்கும் தொடருது. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த இடங்கை வலங்கை சாதிகளுடைய முரண்பாடு என்பது தலையெடுத்துடுச்சு. இந்த பிற்காலம் வரைக்கும் தொடர்ந்து இன்னைக்கு இலங்கை வடங்கை என்பதெல்லாம் தெரியாது யாருக்கும். இன்னைக்கு இது என்ன வலங்கை ஜாதியா இடங்கை ஜாதியா, உங்க ஜாதி என்ன, யாருக்கும் அது மாதிரி யாரும் வரலாற்றை எல்லாம் மறைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. இப்போ 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 14, 15ஆம் நூற்றாண்டில் உச்சகட்டத்திற்கு போய் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் மெல்ல மெல்ல அது அழிஞ்சு போச்சு. விக்டோரியா ராணியினுடைய பிரகடனம் வந்து பிரித்தானியருடைய நேரடி ஆட்சி வந்ததற்கு பிறகு எங்கேயும் அந்த வலங்கை இடங்கை சிக்கல் இல்லை. சோழர் பகுதியில் தொடங்கியது, ஆனால் இது வேறு பகுதிகளுக்கு விரிவடையுது. குறிப்பா சென்னை நகரத்திலேயே இந்த மோதல்கள் நடந்து இரத்த கலரியான மோதல்கள் கூட நடந்திருக்கு. சோழர் காலத்தில் இவர்களுக்கு இடையில அரசுக்கு வரி செலுத்துவதில், அரசுக்கு படை சேர்த்து கொடுப்பதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிலமானியம் முறை ஃபியூடலிசம் என்பது இந்த வேந்தர்களுக்கு படை திரட்டி கொடுக்கணும், அதுதான் நிலக்கிழாரியம். அந்த நிலக்கிழாரியம் என்பது வெறும் லேண்ட்லார்டிசம் அல்ல, அது ஃபியூடலிசம், மோதலுக்கான ஆள் சேர்த்து கொடுப்பது. அப்படி எல்லாம் சேர்ந்து பணி செய்கிறவர்களுக்கு இடையில நிறைய இயல்பாகவே முரண்பாடுகள் வருது. அது வெறும் மரபு சார்ந்து மனநிலை சார்ந்து மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே வருது. வணிகத்தில் மோதல் வருது, வணிகம் செய்வதில், அரசுக்கு வரி செலுத்துவதில் மோதல் வருது. அதை ஒட்டி கோயில்கள், ஒரு வேடிக்கை என்னன்னா, விநாயகர் வழிபாடு வந்ததற்கு பிறகு வலங்கை சாதியினருக்கு ஒரு விநாயகர், அவருக்கு பேர் வலங்கை விநாயகர்னே பேர். இடங்கை சாதியினருக்கு இன்னொரு பிள்ளையார், அவர் இடங்கை விநாயகர். வெவ்வேறு விதமான கடவுளர்கள். கோயிலிருந்து அதை ரெண்டா பிரிச்சுக்கிறது, இவங்க யார் பொறுப்பு அவங்க யார் பொறுப்பு. பழக்க வழக்கங்கள், அப்புறம் திருமணத்தில் யார் கலந்து கொள்றது கலந்து கொள்ளாமல், கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி பிரிவினைகளுக்கு நிகரான பிரிவினைகள் இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையில் தீவிரமாக வளர்ந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல் தான் சாதிகள் தோன்றி இறுகுவதற்கு ஒரு முக்கிய கட்டமாக அமைந்தது. அதில் மிக முக்கியமாக பல பேர் இதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறாங்க. இறுதியான முடிவுகள் என்று இல்லாமல் அவ்வப்போது வந்த முடிவுகளை வெளிப்படுத்துகிறாங்க. சோழர் காலத்தில் இந்த பிரிவுகள் தொடங்கியதை பற்றி சொல்லும்போது என்னென்ன மாதிரியான சாதிகள் இப்படி இருந்தன, பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி, மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் சுப்பராயலு, நம்முடைய நொபோரு கராஷிமா ஆகியோர் இதை பற்றி பலவிதமாகவும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். கிபி 11, 19ஆம் நூற்றாண்டு காலம் முழுவதும் இந்த வலங்கை இடங்கை பிரிவினுடைய காலம் அவங்க இருந்தது. இதுல இடங்கைங்கிறது பெரும்பாலும் கைவினைஞர்கள், நெசவாளர்கள், உலோக வேலை செய்பவர்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தில் உழவு தொழில் என்ற அந்த பிரிவினை இருக்கு பாருங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு என்பது வேளாண்மை, தொழில் என்பது பெரும்பாலும் அன்றைக்கும் இன்றைக்கும் நெசவுதான் முதன்மையான தொழில். பிரித்தானியர் கிழக்கிந்திய கம்பெனியாக இங்கே வரக்கூடிய காலத்தில் நெசவு தொழில் தான் முன்னுக்கு நின்றது. அது இன்னும் சொல்ல போனால் அவங்க பிரித்தானியருடைய நெசவு தொழிலை விஞ்சக்கூடிய அளவுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் நெசவு தொழில் வளர்ந்திருந்தது. இந்த நெசவு தொழில் ஈடுபடுகிறவர்கள் அவங்க தான் தொழில்துறையினுடைய பெயராளர்கள். அவங்களுக்குள்ள அப்படிதான் ரெண்டாக அவங்க பிரிந்திருந்தாங்க. அப்ப வலங்கை என்பது உழவு சார்ந்த தொழில்கள். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இவர்களில் தலைமையில இருந்தவர்கள், அந்த உழவில் தலைமையில இருந்தவர்கள், அவர்களுக்கு பறையர்கள் என்று பேர். பறையினா இவங்க பெரும்பாலும் இடையினம் ரை போடுறாங்க. பறைதல், கூறுதல், சொல்லுதல், அந்த அர்த்தத்துல பறைஞான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பறைஞர்கள். இதுல வேளாளர் அந்தனர் அல்லாத எல்லா சமூகங்களும் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன.
விவசாயம் நிலம் சார்ந்த சமூகங்கள் வலங்கையாகவும், கைவினை வணிகம் சார்ந்த சமூகங்கள் இடங்கையாகவும் இருந்துச்சு. அப்ப இப்படி இருந்த இந்த சமூகங்களில் வேளாண்மை சாதிகளுக்கும் தொழிற்சாதிகளுக்குமான இந்த மோதலில் ஒரு ஆய்வாளர் ஆபே டூபேன்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆய்வாளர் அவர் சொல்றாரு, வலங்கை பிரிவின் தலையாய ஆதரவாளர்களாக பறையர்கள் இருந்தனர் என்பதற்கு ஆதாரமாக அவங்க வலங்கையின் நண்பர் என்ற பொருள் தரத்தக்க அவங்களுக்கு ஒரு பட்டம் இருந்துச்சு. வலங்கை முகத்தார், இந்த நகரம் கூட அப்படிதான், அந்த வலங்கை மான் என்ற பெயர் வருது. அவங்களுடைய தலைமையான நகரம். சோழர் காலத்தில் இடங்கை வலங்கை பிரிவுகள் ஒவ்வொன்றிலும், ஏன்னா ஒரு காலத்தில் 60 சாதிகள் இருக்கு வலங்கையில, இடங்கையில 6 இருக்கு, இன்னொரு காலத்துல இங்க 98 அங்க 98ன்னு இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற பல்வேறு பிரிவுகளையும் இந்த பெரிய டிவிஷனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. தொழிலா உழவு இது ரெண்டையும் பிரிச்சுக்கிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் இந்த சமூகங்கள்ல இருந்தாங்க. நம்ம பின்னால இந்த பறையர் புலையர் அந்த சமூகத்தில் எவ்வளவு தலைமை நிலையில் இருந்தாங்க, பின்னால எப்படி அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் பின்னால் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வேறுபாடு காரணத்தினால் இப்ப காஞ்சிபுரத்துல ஒரே கோயில்ல வலங்கை இடங்கை பிரிவினர் வெவ்வேறு பக்கம் இறைவனை தரிசிப்பார்கள், வழிபடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தேவதாசிகள் நடனமாடும் பெண்கள் கூட வலங்கைக்கு வேறு இடங்கைக்கு வேறா இருந்தாங்க என்று நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுறார். இது கர்நாடகம், அப்ப கர்நாடகமும் நமக்கு தமிழ்நாடு மாதிரி தானே, அங்கேயும் இதே மாதிரி தான். அவங்க ஒக்கலிகர்கள் இந்த பிரிவு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இடங்கையினர் முக்கியத்துவம் பெறாங்க. வலங்கையினர் தான் ஒக்கலிகர், இந்த ஆந்திராவில் ரெட்டியார்கள், தமிழகத்தில் வேளாளர்கள் எல்லாம். விஜயநகர ஆட்சி காலத்தில் இடங்கையினர், அது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உழைப்பு பிரிவினையில் வேளாண்மையுடைய இடத்துக்கு தொழில்துறை முன்னுக்கு வருகிற போது அதுக்கேற்ற மாதிரி ஆட்சியில் அவங்க முக்கியத்துவம் பெறாங்க. இந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கு இடையில் நடந்த மோதல்கள் கலவரங்கள் பற்றி ஒரு வரலாறு இருக்கு. 1652 சென்னையில பிளாக் டவுன் கலவரம், 1707 பெத்தநாயக்கன்பேட்டை மோதல், 1789 மீண்டும் பிளாக் டவுன் கலவரம், இது எல்லாம் வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு இடையே வந்த மோதல்களில் வலங்கை பிரிவினர் இந்த பல்வேறு தொழில்களை செய்த, இடங்கையில இந்த கண்ணர், தட்டார், ஆசாரி, கொல்லர், தச்சர் ஆகிய இவங்களுக்கு 5 ஜாதி, இந்த அஞ்சலர் அல்லது பஞ்சலார் என்று பேர், இப்படி அமைந்திருந்தாங்க. அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது என்பது பற்றி நம்ம தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை ஆய்வு நூல்கள் வெளியிட்டிருக்கு. அது பற்றி மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அந்த உண்மையில ஓலைச்சுவடிகள்ல கல்வெட்டுகள்ல பறையர் என்று குறிப்பிடுகிற இடத்தை எல்லாம் அந்த தொல்லியல் ஆய்வாளர் ஒருவர் நீக்கிட்டு வெறும் புள்ளி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன காரணத்துக்கு வச்சாரோ தெரியல, ஆனா அது குற்றமாக சொல்றாங்க. அப்ப இந்த வேறுபாடுகளை பற்றி சொல்லும் போது, நம்பி முதல் குப்பை எடுப்பான் வரை, பூசிக்கும் நம்பி முதல் கழுநீர் போகட்டுவான் வரை, அர்சிப்பான் முதல் வெட்டியான் வரை, இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கிற தொடர்கள். தொழில் அடிப்படையில் தோன்றிய இந்த வேறுபாடுகள் தான் சாதியை தோற்றுவிக்கிறது. சாதியை தோற்றுவிப்பது மட்டுமல்ல, யார் எந்த தொழில் செய்தாலும் சமம் என்ற நிலையை மாற்றி அவர்களுக்குள் மேல் நீர். நம்பின்னு சொன்னா கோயில்ல பூஜை பண்றவன், வெட்டியான் என்று சொன்னால் ஊர் சபைக்காக வேலை செய்யக்கூடியவன். இப்ப இதை ஒட்டிதான் தீண்டாமை இங்க தோன்றுது. தீண்டாமை தோன்றுவதற்கு அடிப்படையா இருப்பது என்னன்னா, சோழர் காலத்திலேயே இந்த தீண்டாச்சேரின்னு ஒண்ணு வந்துருது. சேரி என்றால் சேர்ந்து வாழுகிற இடம். அது தீண்டத்தகாத மக்கள் வாழுகிற இடம் மட்டும்தான் சேரி இல்லை. பார்ப்பனச்சேரி, கம்மாளச்சேரி, இடைச்சேரி, தீண்டாச்சேரி, இது எல்லாமே உண்டு. இப்போ நானே கிராமங்களில் சில கிராமங்களில் பார்த்துருக்கேன், பார்ப்பனச்சேரி இருக்கிற மாதிரி பள்ளிச்சேரி கூட இருக்கும். இப்போ யாரும் பார்ப்பனம் வாழ்கிற இடத்த சேரின்னு அழைக்கிறதில்ல, அந்த சேரிங்கிற பேர் வர்றது அப்படிதான். இதில் ஒரு சிலர் தீண்டாதாராக மதிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயில்களில் இந்த வேறுபாடு வந்துச்சு, யார் எங்கே வழிபடுறதுங்கிற பிரச்சனையில். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலப்பெரும்பள்ளம் திருக்கோயிலில் நாங்கூர் அந்தணன் அவன் என்ன பண்ணுறான்னா, 13 காசு கொடுத்து 13 காசு வாங்கிக்கிட்டு 6 பேரை அடிமைகளாக விட்டார். இப்போ சோழர் காலத்தில் அடிமை முறை இருந்தது, பரம்பரை அடிமை முறையோ அல்லது கொத்தடிமை முறையோ இருந்தது.
என்று சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. சோழ காலத்தில் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவ ஆதாரங்களோட குறிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்கள் 2 பேர் தங்களை தாங்களே 15 காசுக்கு விற்று கொண்டார்கள் என்று ஒரு கல்வெட்டு சொல்லுது. தந்திவர்ம மங்கலத்தில் நடுத்தர நிலையில் இருந்த ஒருத்தன் அந்த கோயிலில் திருப்பதிகம் பாடுவதற்கும் அடிமைகளாக தொண்டு புரிவதற்கும் கிபி 948ஆம் ஆண்டில் ஒரு சிலரை கொடுத்தான் என்று கல்வெட்டு சொல்லுது. இப்படி பல இடங்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த இலங்கை வலங்கை சாதிகளுடைய வளர்ச்சியில் உருவான நிலை. இவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட சச்சரவுகளை பற்றி KRA நரசையாங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தில் ஒரு 4 சுவடிகள் இருக்கு. இலங்கை வடங்கை புராணம், வலங்கை சரித்திரம், இலங்கை வடங்கை சாதி வரலாறு, புதுவை இலங்கை வலங்கை சாதியார் வரலாறுன்னு இருக்கு. இதுல தாழ் சுவடிகளும் இருக்கு, ஓலைச்சுவடிகளும் இருக்கு. இந்த வரலாறுகள் இவ்வாறு பதிப்பிக்கப்பட்டு இலங்கை வடங்கை என்பது யாரோட கற்பனையும் இல்லை, உண்மையில் அப்படி இருந்திருக்கு. அதுக்கு பேர் புராணம்னு வைத்தால் கூட இது செய்யுள் வடிவத்தில் அந்த கதையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ராப்புள்ளையனுக்கு ஒழிகரே நாட்டு புன்னப்பன் எழுதி கொடுத்த பட்டயம் என்று தெலுங்கு எழுத்துல ஆரம்பிச்சு அது சொல்லுது. வலங்கை சாதி 10 தான் என்று அந்த சுவடியில சொல்றாங்க. சிவனும் தேவேந்திரனும் இடங்கைக்கு உரியவர்கள், பிரம்மதேவனும் மிருகுமுனியும் வலங்கைக்கு உரியவர்கள் என்றெல்லாம் சொல்லுது. காலத்திற்கேற்ப இதில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. இந்த இடங்க 2வது சுவடிதான் வலங்கை சரித்திரம். வலங்கை என்கிறது வெள்ளாளரையும் அவர்கள் சார்ந்த சகல சாதியாரையும் சார்ந்து நிற்கும். இலங்கை என்றால் கம்மாளரையும் அவர்களை சேர்ந்த சகல சாதியாரையும் சுட்டு. இதான் அடிப்படை பிரிவினை. வேளாளர் ஒட்டி இருக்கிற சாதிகள் எல்லாமே வலங்கை சாதிகள், கம்மாளரை ஒட்டிய சாதிகள் இலங்கை சாதிகள். எந்தெந்த சாதி உயர்ந்த கையில் இருந்ததோ, எவர்கள் காரியக்காரோ அவர்களெல்லாம் வலங்கை தங்களோட சேர்ந்தவர்கள் என்றார்கள். அவங்கெல்லாம் தாங்க உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பண்டை கால சமுதாயம் தொழில் வழி சமுதாயம், சாதிகள் பிரிந்ததே தொழில் அடிப்படையில் தான் என்று இந்த நூலாசிரியர் சொல்றார். அதை ஒரு அடிப்படையா சொல்றார். அதே போலதான் புதுவையில இடங்கை வலங்கை இருந்ததை பற்றி சொல்றாங்க. வெள்ளாளர், அகம்படியர், இடையர், கவரை, கோமுட்டி, கைக்கோளர், சேடர், சேனியர் இவர்கள் சவுக்கடி பிடிக்கவும் வெள்ளை குதிரை ஏறவும் சுதந்திரம் உண்டு. அவங்க உரிமைகளே அப்படி பிரிக்கப்படுது. தேவடியார்களிடையிலும் இடங்கை தேவடியார்கள், வலங்கை தேவடியார்கள் என்று 2 பிரிவுகள் இருந்ததாக இது குறிப்பிடுகிறது. சோழன் என்ன பண்ணான், தன்னை ஆதரிப்போர் வலங்கையர் என்றும், அவனுக்கும் இந்த விஸ்வகர்மாக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது அவன் என்ன சொல்றான், தன்னை ஆதரிப்போர்கள் வலங்கையர் என்றும் விஸ்வகர்மாவை ஆதரிப்போர்கள் இடங்கையர் என்றும் அவன் பிரிக்கிறான். இந்த ஒரு அயல்நாட்டு அறிஞர்கள், நான் சொன்ன மாதிரி நொபோரு கராஷிமா மட்டுமல்ல, ஜெர்மனியில் ஒரு நூல் இதை பற்றி வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடக்கை வழக்கை வரலாறு பேசப்படுகிறது. இடங்கை ஜாதிகளாக 9 வலங்கை சாதிகளாக 18 குறிக்கப்படுகின்றன. வேடர், நெசவாளர், செட்டி முதலானோர் இடங்கையர், குயவர், வண்ணார், பல்லக்கு தூக்குவோர், முகமதினில் ஒரு பிரிவினர் முதலியோர் வலங்கையர் என்று அந்த ஜெர்மன் நூல் குறிப்பிடுது. நம்ம நொபோரு கராஷிமாவோடு சேர்ந்து நிறைய ஜாதி பாகுபாடு பற்றி ஆய்வு செய்தவர் பேராசிரியர் ஒய் சுப்பராயலு. அவரை பற்றி நம்ம பல முறை குறிப்பிட்டிருக்கிறோம். அவர் சோழர் காலத்திலிருந்து இந்த வேறுபாடுகள் தொடர்கின்றன, சமூக மாற்றங்களும் வலங்கை இடங்கை பிரிவுகள் என்ற தலைப்பில் அவர் தெளிவா ஒன்று சொல்றாரு. இந்த பிரிவுகள் சோழர் காலத்து கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மறுபடியும் இந்த சர்ச்சை அதிகமாக காணப்படுவது ஆங்கிலேயர் காலத்தில் தான். ஆங்கிலேயர் காலத்தில் எல்லாம் வெளிப்படையா வந்துடுறாங்க. 18, 19 நூற்றாண்டுகளின் காலகட்டத்தில் இது மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இரு பிரிவுகளை எதிர்த்து கொண்டு கலவரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். சமீபத்தில் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் பட்டன் ஸ்டெயின் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் சொல்றாரு, இந்த பிரிவுகள் ஜாதிகள் அடிப்படையில் இல்லாது அவ்வப்போது ஏற்பட்ட சமூக மாறுதல்களால் மாறிக்கொண்டிருந்தன. இது ஜாதியா இருக்குவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதுல இருந்து ஒரு சில அதுல இருப்பாங்க. தொழில் அடிப்படையில் தான் முதல்ல இந்த பிரிவினை, தொழில் அடிப்படையிலான பிரிவினை காலப்போக்கில் ஜாதியா மாறுது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து மற்றொரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவினர் தான் இந்த வலங்கை இடங்கை என்ற பிரிவினை. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜன் பல பெயர்களால் இந்த வலங்கையர்கள் யார் யார் என்று எழுதி வச்சிருக்கான். தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல இருக்கு.
ராஜராஜ தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரர், அரிதுர்க்க லங்கன தெரிஞ்ச வலங்கை வேலைன்னு அந்த காலம் என்பதை குறிக்கிற வேலை, காலை வேலை, மதிய வேலை, அந்த வேலை. மூர்த்த விக்ராம்பர்ண தெரிந்த வலங்கை வேலைக்காரர், இரமுகராம தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரர். இப்படி ஒரு 8 வகையான வேலைக்காரர்கள் இதுல குறிக்கப்படுறாங்க. அதுல கூட ஒரு கடைசியா 8வதுல என்ன சொல்றாருன்னா, சத்திரிய சிகாமணி தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரர் என்று அந்த வர்ணங்களுடைய பின்னணியிலையும் இந்த வேலைக்காரர்கள் வர்றாங்க. இந்த பல வலங்கை வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்று ராஜராஜ சோழன் பதிவு பண்ணியிருக்கான் அவனுடைய கல்வெட்டுக்கள்ல. இவ்வூர் இருக்கும் வெள்ளாளன் ஸ்ரீ ராஜராஜ தேவர் படை ஜெகநாத தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரில் வண்ணக்கன் ஐயாரணைய சித்திரையாளி என்று கல்வெட்டு கூறுவதால் இதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று இந்த நூலாசிரியர் சொல்றார். இன்னொரு ஆதாரம் ஒன்று சொல்றாங்க. அதாவது இந்த எப்படி இந்த வேறுபாடு முதல்ல பாகுபாடு தோன்றியது என்று தெளிவாக தெரியவில்லை. இது நம்ம சுப்பராயலு சொல்றார். ஆனால் கை வகுத்தல் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. கை வகுத்தல், அதாவது கைகளை பிரிக்க, வகுத்தல் என்றால் பிரித்தல், ரெண்டா பிரிக்கிறது. வலங்கை இடங்கை என்று பிரித்தலுக்கு பேரு கை வகுத்தல். வலங்கை இடங்கை என்னும் பாகுபாடு எவ்வாறு தோன்றியது என்று தெளிவாக தெரியவில்லை. பெரும்பாலும் படை அரசனின் வலக்கை புறத்தும் இடங்கை புறத்தும் வகுத்து நிறுத்தப்பட்டதிலிருந்தே இது தோன்றியிருக்கலாம். படை தலைவன் நிற்கிறான், இந்த 2 படைகள் 2 பக்கமும் நிற்கணும், அந்த படையை கை வகுக்கணும். அப்ப வலது பக்கம் நிற்கிறவங்க வலங்கை ஆகிறாங்க, இடது பக்கம் நிற்கிறவங்க இடங்கை ஆகிறாங்க. இப்ப வலது பக்கம் நிற்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இந்த வேளாண் தொழில் சார்ந்தவர்களாகவும், இடது பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கைத்தொழில் சார்ந்த, இது பெரிய புராணத்துல இந்த வார்த்தை இருக்கு, கை வகுத்து என்று பெரிய புராணம் சொல்லுது. படை வகுப்பது கை வகுத்தல் என்று பெயர் பெற்றது. சிறந்த திறன்மிக்க போர் புரிவர் அரசனின் வலப்புறத்தும் அவர்களுக்கு களத்தில் படைக்கலங்களை செய்து கொடுப்பவர்கள், நீட்டி கொடுப்பவர்கள் அந்த கைத்தொழிலாளர்கள் அவர்கள் இடப்புறத்தும் நிறுத்தப்பட்டிருக்கலாம். போர்ப்புறத்து வீரர்கள் முதலிடமும் வேல்வடித்து கொடுத்தல் முதலிய தொழில் புரிவோர் 2வது இடமும் பெறுவதில் வியப்பில்லை. நம்ம சென்ற வகுப்பில் ஒரு பகுதி படிச்சு காட்டணும், புறநானூற்றிலிருந்து யார் யாருடைய கடன் இது. அப்போ வேல்வடித்து கொடுப்பது யாரோட கடன், போருக்கு போவது யாரு கடன், இந்த போருக்கு செல்கிறவர்களுக்கு ஒரு வலங்கையர்களாகவும் போர் செல்கிறவர்களுக்கு தொழில்நுட்பவர்கள் இடங்கையர்களாகவும் கருதப்பட்டார்கள். இப்போ உயிரை மதியாது போரிட்ட வீரர்களுக்கு இயல்பா அவனுக்கு உயரிடம் கிடைக்குது. எப்படி அவங்க உயர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உயரிடத்தை குறிப்பது வலப்புறம், 2ஆம் இடத்தை குறிக்க இடப்புறம் என்று கொல்லப்பட்டது. இப்போ வலங்கையினர் இடங்கையரை காட்டிலும் ஜாதியில் உயர்ந்தவர் என்று கருதி கொள்ளும் நிலை இப்படித்தான் உருவாயிற்று. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, எல்லா தொழில் செய்கிறவர்கள் எல்லா பிரிவினரிடையிலும் வலங்கை இடங்கை என்ற பாகுபாடு வந்துச்சு. ஆனால் இந்த பாகுபாடு எந்த ஜாதியில எந்த வர்ணத்தில் வரவே இல்லைன்னா, பிராமணர்களுக்குள் இந்த பாகுபாடு எதுவும் காணப்படவில்லை. அவர் மொத்தமும் பிராமணர்களா இருந்தாங்க. இடங்கையர்களாகவோ வலக்கையர்களாகவோ அவங்க இருக்கல. இது போல இன்னும் சில இடங்களை சுட்டி காட்டுறாங்க. இந்த செல்வம் செல்வாக்கால் இப்பிரிவு ஏற்பட்டு பின்னர் ஜாதி அடிப்படையில் அமைந்தது என்றும் கருதலாம். வலங்கை என்பது அரசனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதும் தெளிவு. அதனால அரசன் அதை வளர்த்தான். சுப்பராயலு சொல்றாரு, சரித்திரபூர்வமாக வலங்கை இடங்கை பெயர்கள் சோழர் காலத்திலிருந்து இருப்பது தெரிகிறது. முதலாக வலங்கை என்ற சொல் 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராஜராஜன் காலத்து சாசனங்களில் காணப்படுகிறது. தென்னிந்திய அரசர்களில் ராஜராஜன் தான் முதலாக போர்ப்படைகளை பெரிய அளவில் உருவாக்கியதாக அறிகிறோம். அதன் பிறகு 11ஆவது நூற்றாண்டில் வரி ஒன்று பற்றி பேசுகையில் வலங்கை இடங்கை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இவற்றில் எவரெவர் இருந்தனர் என்று குறிப்பிடவில்லை. ஆகையால் இவர்கள் போர்ப்படையினரை கொள்வதில் தவறு இருக்காது. 11ஆவது நூற்றாண்டில் தான் முதலாக இடங்கை குறிப்பிடப்படுகிறது. முதல்ல வலங்கை வந்துச்சு, அப்புறம் இடங்கை குறிப்பிடப்படுது. அப்போது கூட வலங்கை போர்ப்படையாளர்கள் தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். உதாரணமாக 1073ஆம் ஆண்டு கல்வெட்டு, இது கோலார் ஜில்லா, வலங்கை மகாசேனா சோழமண்டலத்திலிருந்து வந்த ஒரு பெரிய வேளாண் கூட்டம் கூடிய போது அங்கு இருந்ததாக குறிப்பிடுகிறது.
இது எல்லாமே வந்து சோழர் காலத்தில் இந்த வலங்கை இடங்கை பிரிவுகள் எப்படி தோன்றின என்பதற்கான சான்று. தென்னகத்தில் பல இடங்களிலிருந்து வந்த வணிகர்களும் அவர்களுக்கு உதவ வந்த மற்ற தொழில் விற்பனர்களும் ஆங்கிலேயர் இருந்த சில வருடங்களுக்குள் மதராச பட்டத்தை நோக்கி புலம்பெயர்ந்து இது எப்படி மற்ற இடத்துக்கு பரவியது என்பதற்கான சான்று. பிரித்தானியர் வந்த பிறகுதான் இது மற்ற இடத்துக்கு பரவுது. குறிப்பா எல்லாம் சென்னை நோக்கி வர்றாங்க. அது வரைக்கும் சென்னை என்பது மீனவர் குப்பங்களாக இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த ஊரினுடைய மக்கள் தொகையும் பரப்பளவும் பெருக ஆரம்பித்தது. அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது இந்த சமூக பிரச்சனைகள், வலங்கை இடங்கை மோதல்கள் தலையெடுத்தன. ரொம்ப முக்கியமான பிரச்சனை சமூக நியதிகள், யாருக்கு என்ன உரிமை என்பது தொடர்பான குழப்பங்கள். 1652-53 தான் முதல் பிரச்சனை ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்பட்டது. அரசு அதற்கு ஆணை கொடுத்து இந்தியர் வாழ்ந்து கொண்டிருந்த ஊர் பகுதியின் கிழக்கு பக்கம் இடங்கையினர் இருக்கும் பாகமாகவும் மேற்கு பாகம் வலங்கையினர் வாழும் பாகமும் ஆக்கப்பட்டது. 1707 ஒரு பெரிய முரண்பாடு தலைதூக்கியது. ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சர்ச்சையை ஒட்டி இரத்த கலரியான மோதல்கள், உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ரெண்டு தரப்பையும் அரசு படை கொண்டு ஒடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதுபோன்ற ஏற்பட்ட சிக்கல்களில் ஒன்று இந்த கபாலீஸ்வரர் கோயில் பற்றி எழுந்த சிக்கல். அதிலிருந்து கபாலீஸ்வரர் கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த நூல் குறிப்பில் சொல்றாங்க. இடங்கையினர் சமீபத்தில் கச்சாலீஸ்வரர், கபாலீஸ்வரர் பேரு கச்சாலீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் கட்டியுள்ளனர். முத்தியால்பேட்டையில் உள்ள காலவாய் செட்டிக்கு சொந்தமான தோட்டத்தில் இது கட்டப்பட்டது. ஆனால் அதன் ஒரு பகுதி வலங்கையினருக்கு சொந்தமான இடத்தில் ஊடுருவியதாக தெரிகிறது. ஆகையால் குழப்பம் ஏற்பட்டது. அக்குழப்பம் தீவிரமாவதற்கு முன்னரே வெள்ளை அதிகாரி மேக்ரே குறுக்கிட்டு அமைதி உண்டாக்கி இடங்கையினருக்கு நுழைவாயில் தனியாக கட்ட ஏற்பாடு செய்தார். அதற்காக அவர் அமைத்த குழுவில் கோஜா பெட்ரஸ், கோஜா சர்க்கிஸ் பெத்தநாயக் மற்றும் சில முசல்மான்கள் இருந்தனர். இவர்களை தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிற, அதாவது இப்ப இருக்கிற இந்த கோயில் நுழைவு பிரச்சனை, கோயில் வழிபாட்டு பிரச்சனை, யார் நுழையலாம் நுழையக்கூடாது, யாருக்கு சொந்தம், இது எல்லாம் அன்னைக்கு தொடங்கிடுச்சு. தொடங்கினதுக்கு ஒரு முக்கிய அடிப்படையாக இந்த வலங்கை இடங்கை பிரிவினர் அமைந்திருந்தது. இதற்கு முன்பு கவர்னர் சாண்டர்ஸ் அப்போதிருந்த கோயில்கள் தம் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும் அரசு உத்தரவு இல்லாமல் புதிய கோயில்கள் கட்டக்கூடாது என்றும் உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை மீறி தான் வலங்கையினர் கிருஷ்ணசாமி கோயில் கட்டினாங்க. அங்கே விழா கொண்டாடும் போதுதான் இந்த மோதல் ஏற்பட்டு கலவரமாக மாறியது என்று அவர் சொல்றார். இப்படி அந்த காலத்தில் வெறும் சோழ மண்டலத்தில் மட்டுமல்ல, சென்னை வரைக்கும் இந்த வலங்கை இடங்கை மோதல் வந்துச்சு. மதராசப்பட்டினத்து மக்கள் பல நூற்றாண்டுகளாக தமது முக்கிய 2 ஜாதி பிரிவுகளை கொண்டிருந்தனர். சிறு குழப்பம் போதும் அயர்லாந்தினுடைய ஆரஞ்சு மென், ரிப்பன் மென் அல்லது வெரோனாவின் மானடாக்ஸ் கபுலெட்ஸ் மக்கள் போல சண்டைகளை உண்டாக்கி கொண்டனர். சாதாரணமாக வலங்கையினர் எல்லா மேற்குடி மக்களாலும் ஆதி திராவிடர்களையும் கொண்டதாக இருந்தது. எனது மேற்குடி மக்களோடு சேர்ந்த ஆதி திராவிடர்களும் இருந்தாங்க. இடங்கையினரோ பாஞ்சாலர்கள் எனப்படும் 5 வகை தொழிலாளர்கள், அவர்களையும் சக்கிலியர்களையும் மற்ற கீழ் ஜாதியினும் கொண்டதாக இருந்தது. பிராமணர்கள், வெள்ளாள ஜாதியினர் சிலர், மேற்குடியினர் நடுநிலை வகித்தனர். வலங்கையினர் தமது திருமணச் சடங்குகளில் 12 கால் கொண்ட மண்டபம் அமைப்பதற்கு உரிமை உடையவர்கள். இடங்கையினர் குதிரை சவாரி செய்யக்கூடாது, ஹனுமன் கொடி பறக்க விடக்கூடாது, அதுக்கெல்லாம் உரிமையற்றவர்கள் என்று அந்த வலங்கையினர் நம்பினார்கள். ஆனால் இடங்கையினர் இந்த உரிமை தமக்கு காளி மாதாவே வழங்கி இருப்பதாக சொல்லிக்கொண்டார். இந்த மாதிரியான மோதல்கள் ஏற்பட்டது. இந்த சிக்கலை விரிவான ஒரு சோழர் காலத்தை பற்றி தென்னக வரலாற்றில் ஆய்வு செய்திருக்கிற நொபோரோ கராஷிமா இந்த வலங்கை இடங்கை சாதி பிரிவினை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். வரலாற்றில் நடந்த இந்த மோதல்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு. இதுதான் சாதி உருவாவதற்கு முந்தைய ஒரு அடிப்படை அல்லது சாதி உருவாவதற்கான அடித்தளம். இதுக்கான சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், சில இலக்கிய செய்யுள்கள், ஆங்கிலேய அதிகாரிகளின் குறிப்புகள், வேறு சில நீதிமன்ற தீர்ப்புகள், இவை எல்லாவற்றிலும் இது அடங்கி இருக்கிறது. இது எப்படி தொடங்கி இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நிலை இருந்தது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. காஞ்சிபுரத்தில் சலபநாயகன் என்னும் பார்ப்பன தலைவன் தலைமையில் வலங்கை சாதியினர் 98 பிரிவினரும் இடங்கை சாதியினர் சில பிரிவினரும் தங்களுக்குள் கட்சி கட்டி கொண்டு சண்டையிட்டுக் கொண்டனர் என்று ஒரு சாசனம் சொல்லுது.
வலங்கை இடங்கை பிரிவு காரணமாக பார்ப்பனர்களுக்கு பகையாக கம்மாளர்களும், கோமுட்டிகளுக்கு பகையாக பேரிச்செட்டிகளும், பறையர்களுக்கு பகையாக பல்லர்களும், இப்படி பல வகுப்பினர் ஒருவருக்கு ஒருவர் பகையாளர் ஆனார்கள். விழாக்காலங்களில் வலங்கை சாதியார்களுக்கு மாதிலர் என்னும் தீண்டப்படாத இடங்கை சாதியார்களுக்கு மாதிகர் என்னும் அருந்ததியினரும் வாத்தியங்கள் வாசிக்க வேண்டும். அதாவது இவங்க வலங்கை சாதியினருக்கு மாதிலர் வாசிக்கணும், இடங்கை சாதியினருக்கு மாதிகர் வாசிக்கணும். இப்ப நம்ம ஆந்திராவில் இந்த ரெண்டு ஜாதிகள் வெளிப்படையா தெளிவா இருக்கு. பிற்கால சோழராட்சி காலங்களில் நகரங்கள் கிராமங்கள் தோறும் வலங்கை இடங்கையர் வசிப்பதற்கு வீதிகள் தனித்தனியாக இருந்திருக்கு. அப்படிதான் இந்த நகரம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வலங்கையருக்குரிய நகரம் தான் வலங்கை மானா இருக்கு. இடங்கை மான் எங்கேயும் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் வந்திருக்கணும் வலங்கை. அப்புறம் வலங்கையில தாசிகள் இருக்காங்கன்னா வலங்கை இன்னும் ஜாதிகள், இடங்கை சாதிகள் சாதியார்களுடைய கோயில்களுக்கோ அவங்களுடைய வீடு நடக்கும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாட்டியம் ஆடுவதற்கோ அவங்க போவது இல்லை. இடங்கை தாசிகள் வலங்கையர் கோயில் விழாக்களுக்கு போக மாட்டார்கள். இப்போ வலங்கை பணி செய்வோர் இடங்கையர்களுக்கு நேரில் போய் சாவு சொல்வதில்லை. அப்படி வலங்கையர் இடங்கையர்களுக்கு சாவு முதல் என தெரிவிக்க வேண்டுமானால் இடங்கை பணி புரிவோரை கொண்டுதான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இடங்கையர்கள் தம் பணியாளர்களை கொண்டு வலங்கையார்களுக்கு தெரிவிக்கலாம். இடங்கை போய் சொல்லலாம், இவங்க ஆனா சொல்ல மாட்டாங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டில் இந்த பிரிவுகள் நாட்டு மக்களிடையே குழப்பங்கள் பூசல்கள் ஏற்பட்டு அரசர்களும் ஊர் சபையினரும் ஏராளமான வழக்குகளை தீர்த்து வைத்தார்கள். அப்போ பல்வேறு சாதி மக்கள் உரிமைகளை இழப்பதற்கு இதெல்லாம் காரணமாக அமைந்தது. இந்த பிரிவுகளை, இந்த மோதல்களை பிரித்தானியர் தீர்த்து வைத்தார்கள் என்பதற்கு மேல அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். கிபி 1623 அம்பாசமுத்திரம் பிரம்மதேய சாசனத்தில் கம்மாள இப்ப அகமண முறை இதுல தொடங்குது. இவங்க ஒன்று இடங்கை வலங்கையா, அதாவது வர்ணங்களா இருந்தது போக இடங்கை வலங்கையா பிரிகிறாங்க. அதுக்குள்ள பல்வேறு சாதிகள் தொழில் அடிப்படையில் பிரிகிறாங்க. அவங்க இந்த கிளை வகுப்புகளுக்குள் கலப்பு மனம் செய்யக்கூடாது என்று 1623 பிரம்மதேய சாசனத்துல எழுதி வைக்கிறாங்க. கம்மாள சாதியினர் அவங்க உட்சாதிகளுக்குள் கலப்பு மனம் செய்யக்கூடாது. அகமண முறை நடைமுறைக்கு வருகிறது. பட்டுநூல் வகுப்பினர் அவங்க கர்மங்கள் செய்ய உரிமை இல்லாதவர்கள். ராணி மங்கம்மாள் காலத்தில் அவங்க இதுக்கு உரிமை கேட்டு முறையீடு செய்யறாங்க. அப்ப இதிலிருந்து அடுத்துதான் 19ஆம் நூற்றாண்டில் நாடார் இன பெண்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளான பல்லர் பரதவர் குல பெண்களை போல் சேலை அணியக்கூடாது, மார்பினை மூடாது இருக்க வேண்டும் என்று அவங்களை கட்டாயப்படுத்துறாங்க. திருவாங்கூர் மகாராஜா இவர்கள் செம்படவர்கள் பெண்களை மூடுவது போல் உடை தரிக்கலாமே அன்றி உயர் சாதி பெண்கள் தரிப்பது போல் தரிக்க கூடாது என்று திருவிதாங்கூர் மகாராஜா போட்டி போடுறார். தோல் சீலை போராட்டம் என்பது ஒரு தனி வரலாறு. கிபி 1859 ஆங்கிலேயரான சார்லஸ் டிவிலியன் என்பவர் தான் இந்த தோல் சீலை தடையை நீக்கிறாரு. வெள்ளை கோயில் தென்காசி நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வருது. அதுக்காக நடந்த போராட்டம் நம்ம ஏற்கனவே கால்டுவெல் பத்தி பார்க்கும்போது சொன்னோம். கால்டுவெல் மருமகன் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நம்ம அவங்க நாடாரின மக்களுடைய உரிமை போராட்டத்தில் ஒரு முக்கியமான போராட்டமாக இருந்தது. வைகுண்டர் கொடுத்த எழுச்சி எல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தது. இத்தனை செய்திகள் வலங்கை இடங்கை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய பல செய்திகள். இதில் என்ன முக்கியமாக தெரியுதுன்னா, சாதிக்குரிய எல்லா கூறுகளும் இந்த பிரிவுக்குள் தோன்றிவிட்டது. ஒன்று, சாதிக்கான பொருளியல் அடிப்படை என்பது தொழில், அதனுடைய பொருளியல் அடித்தளம். வர்ணசாதிக்குரிய பொருளியல் அடித்தளம் என்பது தொழில் பிரிவினை தான். தொழில் பிரிவினைக்குள் அப்புறம் உடைமை பிரிவினை, தொழில்களுக்குள் உட்பிரிவுகள். இது இல்லாம சாதி வரல. இது இந்த வலங்கை இடங்கையிலிருந்து தொடங்குது. பெரிய தொழில் பிரிவினை, அதுக்குள்ள உட்பிரிவினை. இரண்டாவது, இவர்களுக்குள்ளான ஏற்றத்தாழ்வு, யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வு. மூன்றாவது, அகமண முறையினுடைய தொடக்கம். இத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த வலங்கை இடங்கை சாதிகளுடைய தோற்றமும் வளர்ச்சியும். ஆனா வலங்கை இடங்கை சாதிகள் காலப்போக்கில் அடியோடு மறைந்துடுச்சு, அந்த நினைவுகளே மறைந்து போச்சுனாலும் அவை வழியாக தோற்றுவிக்கப்பட்ட வர்ணசாதி அமைப்பு நிலை பெற்றுவிட்டது.
அது இன்றளவுக்கும் நிலையாக இருக்கிறது. இந்த மூன்று இருக்கிற வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் தொழில் தீர்மானிக்கப்படுவதும், அந்த தொழிலை காலத்திற்கும் ஒருவர் கடைபிடிக்கணும், தொழில் மாறக்கூடாது என்பதும், எல்லாவற்றுக்கும் மேலாக சாதியை கட்டுக்காக்கிற பண்பாட்டு கோட்டையாக அகமண முறையும் தொடர்கின்றன. இதுல இந்த வலங்கை இடங்கை சாதி பிரிவினையின் போது இருந்த சாதி பிரிவினையும் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரிவினைகளும் ஒன்று அல்ல. அதுல மிக முக்கியமான வேறுபாட்டை நம்ம பார்க்கணும். உதாரணமாக, இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுகிற, தாழ்த்தப்பட்டவர்களாக இழிவு செய்யப்படுகிற பறையர் பல்லர் சக்கிலியர் எக்காலத்தும் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், எக்காலத்தும் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா இல்லை. இன்னும் சொல்ல போனால் வலங்கை பிரிவினுடைய தலைமை பறையர்கள் கையில் இருந்துச்சு. இந்த இடையினம் போடுறாங்க, இடையினம் வல்லினம் எது போட்டாலும் அது ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க இலக்கியத்தில் ரெண்டும் கையாளுறாங்க. அதே போல புலையர்கள் இழிசனங்களாக கருதப்படலை. அவர்கள் இழிந்தவர்கள் என்றால் இறைவனிடமிருந்து இறங்கி வந்தவர்கள். எனவே அவர்கள் இறை வழிபாட்டுக்கு உரிமை படைத்தவர்கள். இவர்கள் எப்படி இழிவாக நடத்தப்படுகிற நிலை பின்னால வந்துச்சு, பறையர்களுடைய நிலை எப்படி தாழ்த்தப்பட்டுச்சு, எப்படி அவர்கள் தீண்டப்படாதவர்களாக கருதப்படுகிற நிலை வந்துச்சு, இதுக்கான சில வித்துக்கள் இந்த சமுதாயத்திலே வந்துருது. இப்ப சக்கிலியரை ஒதுக்கி வைக்கிறாங்க, பறையரை உயர்த்தி கொள்றாங்க. அப்புறம் சேரிகள் தனித்தனியா உருவாகுது, கம்மாளச்சேரி, பார்ப்பனச்சேரி. இந்த சேரிகளுக்குள் தீண்டாச்சேரிகளும் வருது. இது எப்படி என்னங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். சாதி அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், எப்படி தீண்டாமை தலையிடுது, இதுல எல்லாம் வடநாடு நம்மளும் ஒன்னா வெவ்வேறையா, இதுல ஆரிய பார்ப்பனர்களுடைய பங்கு என்ன இருந்துச்சு இல்லை, இதையெல்லாம் தனியா நம்ம பார்க்கணும். நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு என்ன, தீண்டாமை எப்படி வந்துச்சு, தலை தூக்கியது என்பது பற்றி அம்பேத்கர் ஒரு தனியா எழுதியிருக்கிறார். அது நமக்கு எந்த அளவு பொருந்தும் பொருந்தாது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம்.